ஸ்டார்ட். இன்னைக்கு பிபிஎஸ் வேற கடைசி நாள். மாஸ்டர் வேற கூட்டிட்டு வர சொன்னாரு. யாருமே கண்ணுக்கே கிடைக்கல. 2 நாள் வேற ஐபிஎல் மேட்ச் கபடி ஆடிட்டு போயிட்டாங்க. யாரை கூட்டிட்டு போறதுனே தெரியல, என்ன பண்றதுனே தெரியல. சத்யா வீட்டில் இருப்பான்னு நினைக்கிறேன். ஏ மச்சான் சத்யா வாடா. வாடா. சாப்பிட்டடா? சொல்லு மச்சி, நல்லா இருக்கேன் மச்சி. சாப்பிட்டடா? இல்ல மச்சி, சாப்பிடல. எங்க அம்மா காலையில கஞ்சி தான் செஞ்சாங்க. சரி வாடா, பிபிஎஸ்க்கு போலாம். பிபிஎஸ்ல என்ன மச்சி? அவன் சொன்னா புரியாதடா, வாடா கூப்பிடு. அங்க சோறு போடுவாங்களா? போடுவாங்கடா. ஜூஸ் கொடுப்பாங்களா? கொடுப்பாங்கடா. பிஸ்கட் கொடுப்பாங்களா? கொடுப்பாங்கடா. வயிறு வந்துச்சுன்னா நான் எங்கனாலும் வருவேன் மச்சி. வாடா போலாம். எங்க போலாம்? எப்ப போலாம் மச்சி? இப்பே போலாம்டா. இப்பே வா. போலாம். நான் வெளியே வந்துடுறேன் மச்சி. பரவாயில்ல வாடா, அப்படியே போலாம். சரி வா மச்சி, போலாம். மாஸ்டர் பிரைஸ் லாட் மாஸ்டர். நல்லா இருக்கீங்க தம்பி. நல்லா இருக்கு மாஸ்டர். என்ன தம்பி சொல்லுங்க. புதுசா ஒரு பையனை கூட்டிட்டு வந்திருக்கோம் மாஸ்டர். தம்பி உங்க பேர் என்ன? சத்யா மாஸ்டர். சத்யாங்களா? எங்க இருந்து வரீங்க? ஊர்ல இருந்து தான் வரேன் மாஸ்டர். சரி சரி தம்பி, சரி தம்பி. உங்க பரவாயில்ல, எப்படியோ ஒரு பையனை கூட்டிட்டு வந்தீங்க. இப்படியாச்சும் நீங்க என்ன பண்ணுங்க, தேசப்பா வேண்டியதானே. தேசப்பா ரொம்ப அன்பு. தேசத்தை என்ன கொடுப்பாரு மாஸ்டர்? எல்லாத்தையும் கொடுப்பாரு தம்பி. கஷ்டத்தெல்லாம் மாத்துவாரா? கஷ்டத்தையும் மாட்டுவோம். இப்போதைக்கு பசிக்குது, ஏதாவது பிஸ்கெட்டு எல்லாத்தையும் கொடுப்பாரு தம்பி. ஓகேங்களா? சரி பாஸ்டர். நீங்க என்ன பண்ணுங்க, தேசப்பா நேசிங்க. அவர் அன்பான தெய்வம். ஓகேங்களா? சரி பாஸ்டர். இதுக்கு மேல இப்ப வந்தது மட்டும் போறாரு. வர சண்டே என்ன பண்ணுங்க, கரெக்டா சண்டே சர்வீஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? சரி பாஸ்டர், சரி பாஸ்டர். வாடா மச்சான் போலாம். நைட் நாளைக்கு சர்ச்சுக்கு வந்துடுறேன் மச்சான். சரி மச்சி, சரி மச்சி. டைமுக்கு வந்துரு மச்சி. சரி மச்சி, வந்துடுறேன். தானே 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 தானே. ஏ ஹீரோ 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 ஹீரோ. நல்லா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாசம். பிபிஎஸ் ஹீரோ சாரியா நீ தான் ஹீரோ. அவரே ஜாலியா இருக்குப்பா. இவனை எப்படி சூப்பரா இருக்குமே. இவனை எப்படியாவது போகக்கூடாது. அந்த விபிஎஸ் கிளாஸ்ல எல்லாமே அவனை சொல்லி தந்து நல்லா ஆக்கிடுவாங்க. இவனை கண்டிப்பா விடவே கூடாது. நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும். நம்ம போய் ஏதாவது பிளான் பண்ணலாம். சொல்லுடா. ஹீரோ 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 சூப்பர் ஹீரோ. ஏய் என்னடா இது? பிபிஎஸ்ல சொல்லி கொடுத்த பாட்டு மச்சி. அடடடா, பையன் ஒரு மாதிரியா இருக்கு. நீ இல்ல மச்சி, ஏய் இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது மச்சி. என்ன மச்சி சொல்றே? ஆமா மச்சி, இதெல்லாம் போக கூடாது மச்சி. என்ன மச்சி சொல்ற? அவங்க போனா நம்மளால ஜாலியா இருக்க முடியாது. ஐயா ஜாலியா இருக்கு, சாப்பிடவும் மாட்டாங்களே. அப்படியே மாத்திடுவாங்கடா. இதெல்லாம் போக கூடாதுடா. ஏ பிரியாணி எல்லாம் போட்டாங்கடா. டேய் இப்படி சொல்றீங்க. என்னடா இவன் வந்து பிபிசிக்கு போவேனான்றான், சர்ச்சுக்கு போவேனான்றான். பிரவீன் வந்து சர்ச்சுக்கு வான்னு சொல்றான். எதை கேட்கறது, எதை விடுறது ஒன்றும் புரியலையே. சுடுறா சுடுறா. டேய் டேய் புறா சுடுறா சுடுறா. என்னது சுடுறா? யாராவது சத்யா என்ன மாமா உனக்கு என்னப்பா ஒரு வாரம் ஆளைக்காமா? விஷயம் தெரியாதா? பிபிஎஸ் போயிருந்த மச்சி ஒரு வாரம். என்ன சம்மர்ல ஜாலியா போன வச்சு நோட்னா ஜாலியா போயிடா. போன் மச்சி, மச்சி புது போன் வாங்கிட்டு இருக்கேன். எங்க அப்பா லீவுக்கு புது போனை சொல்லிக்கிறாங்க. எங்க அப்பா கஞ்சி கூட ஊத்த மாட்டேங்கிறாங்க. புது போன் வாங்கிட்டு இருக்கிறாரு உங்க அப்பா. மச்சி ஒரே ஒரு முறை அந்த போன் கொடுக்குறேன், நான் பார்த்து கொடுக்குறேன். சூப்பரா இருந்துச்சு. எவ்வளவு மச்சி? நான் வந்து ஃப்ரீ ஃபயர் விளையாடுவேன், பப்ஜி விளையாடுவேன். ஃப்ரீ ஃபயரா? ஃப்ரீ ஃபயர்னா என்ன மச்சி? ஆன் பண்ணு, போன் ஆன் பண்ணு. ஆன் பண்ணிட்டேன். வருதா? ஹெலிகாப்டர் பறக்குதா பாரு. என்ன பறக்குது? கண்ணேடு கண்ணேடு. என்ன அதுல கண்ணே வந்து தெரிய மாட்டேங்குது. இது ஆன் பண்ணு மச்சி. இது ஆன் பண்ணுமா? சரி சரி சரி. ஏன்னா ஆளுங்கள வராங்க, என்ன பண்றது? சுடு கண்ணேடு. சுடுமா? அடிக்கணும். அடிக்கணும். ஏன்னா வர சுடு சாக மாட்டேங்கிறாங்க.
எனக்கு தான் நீ கரெக்டா சொல்லி கொடுக்கவே இல்லையடா. இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறேன். இனிமே ஸ்டார்ட் பண்ணிடுறேன் கரெக்டா. இன்னொரு இடத்துல பாருச்சு. என்ன மச்சி? இன்ஸ்டாகிராம்ல நல்ல அழகான பொண்ணு. சூப்பரா இருக்குது. எந்த பொண்ணு பாத்துடலாமா? ஆன் பண்ணியாச்சு. ஒண்ணுமே தெரியல. தூக்கு. சூப்பர் மச்சி, சூப்பர் மச்சி, சூப்பர். என்ன சூப்பர் சூப்பரா வராங்களே இல்ல? அழகான போட்டோலாம் போட மச்சி. எப்படி எப்படி நமக்கு லைக் பண்ணுவாங்க. எப்படி பண்றது மச்சி அதெல்லாம்? பாருங்க மச்சி. பாரு இந்த பொண்ணு பாரு சூப்பரா இருக்கு. ஆமா சமையா இருக்கு. உள்ள மாதிரி கலமா இருக்கு. என்ன மச்சி நான் போட போறேன். ஏங்க இந்த வேற இதுக்கு எவ்வளவு லைக் வரும் மச்சி? சூப்பர் மச்சி. மச்சி ஒரு போன் பண்ணலாம். கண்டிப்பா வேணும் மச்சி. காசு இல்லையே. அப்பா ரெண்டு போன் வாங்கி வந்திருக்காரு. சரி எனக்கு பின்னாடி காசு வந்து இந்த போன் நீயாச்சுக்கோ. சரி மச்சி கொடு மச்சி. ரொம்ப நன்றி. சரி மச்சி பாய். சூப்பர் மச்சி. தேங்க்யூ மச்சி. போன மொத்தத்துக்கு நன்றி. இந்த பொண்ணு எப்படியாவது உசார் பண்ணி என்ன கலரா நச்சு சும்மா ஏய் சத்யா, சொல்லுமாமே. என்னடா பண்ணீங்க? உன்னை பார்க்கவே முடியல. இப்பதான் கௌதம் புது போன் கொடுத்துட்டு போனான். அது இன்ஸ்டாகிராம் காமிச்சிருக்கான். எப்படி ரீல்ஸ் போடுறதுன்னு சொல்லி கொடுத்துக்கிறான். எப்படி லைக்ஸ் வாங்குறதுன்னு சொல்லி கொடுத்துக்கிறான். சூப்பரா இருக்கு மச்சி இந்த போனு. அப்படியாடா? சூப்பரா இருக்குடா. டேய் நல்லா இருக்குடா. அருமையா இருக்கு மச்சி. சூப்பர் ஜாலி என்டர்டைன்மென்ட் பண்ணுடா. நல்லா இருக்குடா. சூப்பரா இருக்குடா. ஆனாலும் என்னமோ இந்த போனை வச்சு இந்த ரூம்குள்ளேயே அடங்கிற மாதிரி இருக்குடா. யாரையும் பார்க்க மாட்டேங்கிற, வெளியவே வர மாட்டேங்கிற. ஆமா மச்சி. எதுவுமே பண்ண மாட்டேங்கிற. இதை வெய்ய. சரி மச்சி. வேற ஒண்ணு இருக்குது. என்னது? அது வாமச்சி. நான் கேட்டேன் வாமச்சி. எங்க போறது மச்சி? வாமச்சி. லைட்டா பசிக்கிற மாதிரி இருக்குது. ஒரு ஐஸ்கிரீம் ஒன்று வாங்கி கொடுத்து போறியா? அதான்டா நீ எப்படி அதானே கேட்கணும். வா மச்சி. நான் மச்சி பார்க்க கூட்டு இருக்குது. பாரு மச்சி, இங்க இருக்கிற இலைய பாரு, கார்டனை பாரு, இங்க வர போற ஆளெல்லாம் பாரு. இலையும் தலையும் பறந்துக்கிறாங்க. ஆடுமாடா. காத்தெல்லாம் எப்படி வருதுன்னு பாரு. சூப்பரா இருக்கும் மச்சி. இங்க இரு, இன்னும் கொஞ்ச நேரம் இரு. சூப்பரா இருக்கும். காத்து சூப்பரா அடிக்குது. இதெல்லாம் தெரியாம மொபைல் எடுத்தேன். யாரு அது? யார் மச்சி இது? என்னடா என்னமோ நடக்கிறாங்க. மச்சி என்ன மச்சி? இது கொஞ்சம் போது வந்துட்டே இருக்குது. ஆமா மச்சி, நானும் பாக்குறேன். என்னமோ நடக்குதுங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணு உன்னைய சைட் அடிக்குது. என்ன மச்சி ஃபைட் அடிக்குதா? ஃபைட் இல்லடா, சைட். ஐயோ அந்த பொண்ணுல ஃபைட் அடிக்குது. ஃபைட் இல்ல மச்சி. ஃபைட் இல்லடா, சைட். சைட் இல்ல மச்சி. சைட்னா பொண்ணு பையனை பாக்குறது. லவ் மச்சி. லவ் லட்டா? லட்டுடா. நாட்டுல எதுவுமே வர லவ்டா. லட்டு. ஐயோ தள்ளிட்டு போயிட்டாலே. என்ன மச்சி பண்றது சொல்லு மச்சி. அவளை லட்டு பண்ணா என்ன பண்ற சொல்லு மச்சி. லட்டு பண்ணா லட்டு இல்லடா. டேய் உங்கட பேசி இன்னொரு லவ்டா. அதான் மச்சி என்ன பண்ண அதுக்கு ஐடியா இருக்கு. லவ்னா நீ போய் லவ் சொல்லணும். நான் சொல்றேன். ஆமா. ஆனா மச்சி நீ எனக்கு பின்னாடி நீ எடுத்து கொடு. சேரா. எனக்கு சொல்றது தெரியாதுல்ல. நீ பின்னாடி எடுத்து கொடு. சேரா நான் எடுத்து விடுறேன். ஜமாயிச்சு. ஹாய் சரவா.
என் சாட்டு ஃபுல்லா நீ தான் இருக்கிற. ஐயோ காசு கேட்டப்போ ஆட்டு ஃபுல்லா நீ தான் இருக்கிற. ஐ லட்டு ஐ லட்டு ஐயோ நல்ல மச்சி ஐ லட்டு சில மாதங்களுக்கு பிறகு என்ன நடந்தது? சொல்றே என்ன பண்ற? என்ன பேசுனா? வாயே சொல்லி தொலைடி. நீ பேசுறத கேட்டு காதெல்லாம் குச்சி சொல்லு. உங்க வீட்டுல கொழுக்கட்டை செஞ்சுக்கிறாங்களா? எதுக்கு வந்துருக்கியா? என்னடி கையில ஒண்ணுமே காணோம். மாப்பிளையா? நான் தானே அது? வேற ஆளு? ஐயோ என்னடி இப்படி ஒரு குட்டத்துக்கு போட்டுட்ட? ஏன் இப்படி ஒரு குட்டத்துக்கு போட்டுட்ட? நல்லா படிச்சிருக்காங்கன்னா நான் கூட அப்பவே 5வது வரைக்கும் படிச்சிருக்கேன். போதாதா அவனுக்கு? ஐயோ இப்படி ஒரு குண்டத்துக்கு போட்டுட்டியே. நீ இல்லைன்னா சரோ நான் செத்து போயிடுவேன் சரோ. ஐயோ விட்டுட்டு போயிடாது சரோ. இப்படி சொல்லிட்டு போயிட்டாலே. சில வருடங்களுக்கு பிறகு இது என்னது அப்படின்னா ஆமா மச்சி இந்த சதோ என்ன விட்டுட்டு போயிட்டாச்சு. அப்படியா? எனக்கு இருக்கிற சுகத்துக்கு மச்சி அரங்கட்டெல்லாம் பத்தாது. அவளை ஃபுல்லா மறக்கணும்னா பிடிச்சப்பா மச்சி இனிமே வச்சு என் கண்ணை தொடக்கல வச்சு சரக்குலேதான் வச்சு இனிமே சரக்கு தானே என் வாழ்க்கை. ஆல்கஹால் தான்
சத்யாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சர்ச்சுக்கு வர சொன்னேன், இன்னும் வரவே இல்லை. எங்கே போனானே தெரியல. சர்ச்சுக்கு தான் வர சொல்லிட்டு போனேன், ஆனால் இன்னுமே வரல. பாஸ்டர், பாஸ்டர் சத்யாவை ஒரு பையனை கூட்டிட்டு வந்தாங்க. என்னாச்சு? அவங்க ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வர சொல்ல பாஸ்டர், எதுவும் வரவே இல்லை பாஸ்டர். ஏன் வரல? என்னாச்சு? எங்கே போனானே தெரியல பாஸ்டர். அவங்க ப்ரேயர் பண்ணுவாங்க. சரி தம்பி, அவனுக்காக ஜெபம் பண்ணிடலாமா? அப்படியே கண்ணு மூடுங்க. கண்ணு மூடி நம்ம ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள இயேசப்பா, அதுவரே சத்யாவுக்காக துணைக்கிறோம். அதுவரே அவன் எவ்வளவு பெரிய பாவத்தில் இருந்தாலும் அவனை வீட்டு கொண்டு வாங்க இயேசப்பா. உடைய கரங்களில் ஒப்பு விடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே. நம்ம வாழ்க்கை இப்படியே முடிஞ்சிட போட்டிருக்குது. நான் விபிஎஸ் போகும்போது எவ்வளவு சந்தோஷமா ஜாலியா இருந்தேன், எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்துச்சு. அங்க இயேசுவை பத்தி சொன்னாங்க, ரட்சிப்பை பத்தி சொன்னாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு நான் ரொம்ப தூரமா வந்துட்டு மாதிரி எனக்கு தெரியுது. என்னை காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லை போட்டிருக்குது. ஐயோ கடவுளே, யாரும் என்னை காப்பாத்துறதுக்கு யாராவது ஒருத்தர் அனுப்ப மாட்டீங்களா? சத்யா, யாரு? சத்யா, யாரு? சத்யா, யாரு? நான் தான் ஏசாவை வந்துட்டேன். ஓ ஏசப்பா, நீங்களா? ஏசப்பா? என்ன ஏசப்பா? நீ ரொம்ப தூரம் விலைக்கு போயிட்டப்பா. இப்பயாச்சும் எனக்கு தேடி இங்க ஓடி வா. ஐயோ ஏசப்பா, என்னால வர முடியலையே. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். எல்லாத்தையும் உதறி ஓடி வந்துரு. ஐயோ ஏசப்பா, என்னால முடியலையே. கொஞ்சம் போராட்டமா தான் இருக்கும். போராடி எப்படியாச்சும் ஓடி வா. நான் வந்துடுறேன் ஏசப்பா. நீ எப்படியாவது காப்பாத்திருக்க ஏசப்பா. இந்த இடத்துல என்னால இருக்க முடியல ஏசப்பா. எல்லாத்தையும் உதறிட்டு ஓடி வா. நான் வந்துடுறேன் ஏசப்பா. என்னை காப்பாத்திருங்க. நான் காப்பாற்றுறேன். சீக்கிரம் ஓடி வா. ஏசப்பா, இன்னும் கொஞ்சம் கிட்ட வந்துடு. ஏசப்பா, என்னை காப்பாத்திருங்கப்பா. அப்படிதான் கிட்ட வந்து இன்னும் கொஞ்சம் போராடு. ஏசப்பா, என்னை காப்பாத்திருங்கப்பா. இன்னும் கொஞ்சம் கிட்ட வா. காப்பாத்திருங்கப்பா. ஓடி வா. காப்பாத்திருங்கப்பா. என்னை காப்பாத்திருங்கப்பா. சத்யா, உன் பாவத்தை எல்லாம் நீ விட்டுட்டு வந்துருக்கா? ஒரு பில்லியன் தான் பரவாயில்லப்பா. வாழ்க்கையே பில்லியன் ஆயிடுச்சுப்பா. என்னை எப்படியாவது காப்பாத்திருங்கப்பா. நீ கவலைப்படாத. நான் உன்னோட எப்பயுமே இருக்கேன். நான் ரொம்ப தவறி பேசப்பா. இந்த உலகத்துல நிறைய இந்த மாதிரி தான் உனக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ் கொடுப்பாங்க. நீ அந்த மாதிரி உலகத்து காரியத்துக்குள்ள நீங்க போகக்கூடாது. சரி, கவலைப்படாத. இப்ப இருந்து உன்னுடைய பாவங்கள் எல்லாத்தையும் நான் மன்னிக்கிறேன். சரி, இன்னிலிருந்து நீ ஒரு புது மனுஷனா இருக்கிற. உனக்கு புது இருதயத்தை தர. நீ சந்தோஷமா இரு. என்ன இப்ப எப்படி இருக்கு? நன்றி இயேசுப்பா. எவ்வளோ தப்பு பண்ணாலும்
உங்ககிட்ட வந்தோடனே என்ன சேர்த்துட்டீங்களே, ரொம்ப நன்றி ஏசப்பா. நான் இப்போ இனிமே உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் ஏசப்பா. உங்க கூடவே தான் நான் இருப்பேன்.